வணக்கம் நண்பா. நான் சொன்ன மாதிரியே சி போர்டில் 3 அல்லது 4 அப்படின்னு சொன்னேன். வந்துருச்சுங்க. கொடுத்ததில் ஒரு சூப்பரான வென்னிங் என்ன கொடுத்துருக்கோம். நேற்று நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா 448க்கு நான் 903 710 090 அப்படிங்கிற மாதிரி கணக்கு எடுத்தேன். சி போர்டில் 3 அல்லது 4 வரலான்னு நினச்சேன். சி போர்டில் 3 சொன்ன மாதிரியே வந்திருக்குது. என்ன இன்றைக்கி ரிசல்ட்டு? 9க்கு 8, 4க்கு 1, 4க்கு 2, 8க்கு 3, 8123 அப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு ரிசல்ட் வந்திருக்கு நண்பா. சி போர்டில் நம்ம கொடுத்தது சி போர்டில் 3 அல்லது 4 கொடுத்தேன். 3 வெற்றி வாங்கியிருக்கோம். ஒரு அருமையான வெற்றி தான். ஓகேங்களா? மறக்காமல் லைக்கை தட்டி விடுங்க, ஷேரை போட்டு விடுங்க. அப்போ தான் நம்மளுக்கும் சரி கொஞ்சம் ஒரு உற்சாகத்தோட அடுத்த கட்ட நகர்வை நோக்கி போயிட்டே இருப்போம். சரி நண்பர்களே, ஏன் 1 2 3 1 2 3 1 2 3 மாப்பிள்ள வச்சுருக்காப்புல. அப்படிங்கும்போது நாளைக்கு என்ன கணக்கில் வருது, என்ன மாதிரி கெஸ்ஸிங்கில் இருக்குது, என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாகவே பார்ப்போம். 1 2 3 சரி. இப்போ நம்ம பெண்டிங் நம்பரில் நான் எடுத்த நம்பரில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ போர்டில் 7 0 3 6. ஓகேங்களா? ஏ போர்டில் இதெல்லாம் வரல, இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. 7 0 3 6. பி போர்டை பொறுத்த வரைக்கும் 1 9 வரல. சி போர்டை பொறுத்த வரைக்கும் 3 0 வரல. அப்போ 3 எடுத்துட்டான் இன்றைக்கி. 3 வரல. 3 சரி இன்றைக்கி வந்துருச்சு. அப்படிங்கும்போது 0 கணக்கில் இருக்குது. இன்னும் பி போர்டில் 1 9 இருக்குது. பார்த்திங்கன்னா இன்றைக்கி 2 அடிச்சிட்டான். சி போர்டில் நம்ம பி போர்டில் இன்றைக்கி 2, ஏ போர்டில் 1 1 2 3 ஏற்கனவே 1க்கு 2 அப்படின்ட்டுருக்கு. சரிங்களா? நம்மளுக்கு இங்கே என்னென்னா, நம்மளுக்கு 0க்கு 4. இதில் நம்மளுக்கு 2 ஏற்கனவே வந்துடுச்சு. ஆனால் 2 திரும்பி ரிப்பீட் ஆகிருக்கு. 2 தடவை ரிப்பீட் ஆகிருக்கு. ஓகேவா? இங்கே பார்த்திங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு பி போர்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே 2க்கு 7. ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா 2க்கு 4. ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி 2 1 2 3 ரம்மி ரிசல்ட் வச்சுட்டான். சரி, இப்போ நாளைக்கு என்னவாக வரலாம் அப்படின்னு பார்த்தா, நம்மளுக்கு 1 2 3 அப்படிங்கும்போது உங்கள் கணக்கில் வந்தால் பாருங்கள். நான் இந்த பாக்ஸ் அப்படியே தூக்குறேன். ஓகேவா? இந்த பாக்ஸ் அப்படியே தூக்குறேன். எப்படின்னா 1க்கு 0, 2க்கு 7, 4க்கு 9னா 3க்கு 0 0 7 0 அப்படி சொல்லிட்டு ஒரு கணக்கு வருது நண்பர்களே. உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கங்க தாராளமாக. 0 7 0. ஓகேவா? உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்துங்க. 0 7 0, அதாவது 1க்கு 0, 2க்கு 7, 0க்கு 0 அப்படிங்கிற மாதிரி என் கணக்கில் வருது. உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் எடுத்துங்க. 0 7 0. ஓகேவா? சரி, இதுக்கு அடுத்த கட்டமாக என்ன பண்ணுவோம் பார்ப்போம். அதே தான் அந்த இடத்துலேருந்து திருப்பி 0 7 0 நம்ம எடுத்திருக்கோம். இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 1க்கு 8, 2க்கு 1க்கு 8, 2க்கு 7, 3க்கு 0 870 0 7 0 870 0 7 0 870 அப்படி சொல்லிட்டு நான் எடுத்திருக்கேன். எனக்கு தெரிஞ்ச நாளைக்கு கன்ஃபார்மாக சி போர்டில் எனக்கு 0 கண்டிப்பாக வருது. சி போர்டு உங்களுக்கு தெளிவாக எழுதிடுறேன். நான் ஏபிசியில் கொடுக்குற நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 070 870. ஓகேவா? உங்களுக்கு கணக்கில் வந்தால் பாருங்கள். இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் 0 கண்டிப்பாக ஆட்டத்தில் நாளைக்கு உண்டு. சரியா? 0 வரும். அப்படி இல்லைன்னா இன்றைக்கி நான் பெண்டிங்காக வச்ச அந்த 4 வரலாம்.
3க்கு +1 4 அப்படிங்கிற மாதிரி வைக்கலாம். இதுதான் கணக்கு. உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துங்க. சரியா? 1 2 3. வேறு வந்து நான் பாஸ்ட் ரிசல்ட்டுக்கு எங்கேயும் போக விரும்பலை. 2 3 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 4க்கு 0, 4க்கு 7, 8க்கு 0 அப்படிங்கிற மாதிரி 070. நேற்று கூட நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கணக்கில் என்னென்னா 710ன்னு கணக்கு எடுத்தோம். ஆனால் அது நாளைக்கு தான் போய் உட்காரும் போல் இருக்குது. சரி, ஓகே நண்பர்களே, இதுதான் இப்போதைக்கு என்னோடய கெஸ்ஸிங்கில் இருக்குது. ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு என் கெஸ்ஸிங்கில் இருக்கிறது கண்டிப்பாக ஒரே நம்பர் சொல்லுப்பா அப்படின்னா 0 மட்டும் என்னோடய கெஸ்ஸிங்கில் இருக்குது. மற்றபடி நாளைக்கு 2:30 மணிக்கு சப்போஸ் மிஷின் நம்பரில் வர வச்சு ஏதாச்சும் கிடச்சிச்சின்னா அதையும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுக்கு நான் வந்து 150 200 அந்த மாதிரி நான் சார்ஜ் பண்ணிட்டுருக்கேன். விருப்பம் இருக்க நண்பர்கள் டிஆருக்கும் சரி, டிஆருக்கு ஆல் போர்டும் சரி. ஆனால் டிஆருக்கு வந்து 6 மணி 8 மணி மட்டும்தான். அது விருப்பப்படுற நண்பர்கள் நீங்கள் ஜிபே அனுப்பிவிட்டு எனக்கு கேட்டிங்கன்னா அனுப்பிவிடுவேன். ஓகேவா? கேயில் பொறுத்த வரைக்கும் நான் வந்து 150 ரூபா தான் சார்ஜ் பண்ணுறேன். விருப்பம் இருக்கிற நண்பர்கள் வந்து வாங்கிக்கலாம் கெஸ்ஸிங்க. சரியா? ஓகே, நான் இன்றைக்கி என்னுடைய கெஸ்ஸிங்கில் நான் வந்து இன்றைக்கி எடுத்ததில் 903 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருந்தேன். இதை நான் ஒரு முக்கியமான செட்டை எடுத்திருந்தேன். பரவாயில்ல. சரி, நாளைக்குரிய கெஸ்ஸிங்கில் 070,870 உங்கள் கணக்கில் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுதோ பாருங்கள். சரியா? நான் 2 நம்பர் தான் எடுத்து கொடுத்துருக்கேன். இதில் அங்கே குட்டி போட்டு அது வந்து கல்யாணம் பண்ணி அதெல்லாம் வேணாம். 070,870 உங்கள் கணக்கில் வந்தால் பாருங்கள். ஓகேவா? 5க்கு 4, 4க்கு 1 அப்படிங்கும்போது என்னுடைய கெஸ்ஸிங்கில் இது தான் இருக்குது. சப்போஸ் இவன் வந்து ஒருவேளை நாளைக்கு இந்த 1 2 3க்கு வந்து ஒருவேளை இவன் வந்து 1க்கு 4, 2க்கு வந்து 7, 3க்கு 4ன்னு ஒரு வேளை வச்சா 474ன்னு வருது. உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க. சரியா? ஒரு வேளை டபுள்ஸ், ஏன்னா ரம்மி மாதிரி 1 2 3 பேட்டர்ன் வந்ததுனால ஒரு வேளை நாளைக்கு 1க்கு 4 3க்கு 4ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு 2க்கு 7ன்னு வச்சு இறக்கினாலும் 474 ஒரு கணக்கு வருது. இது உங்களுக்கு எந்த அளவுக்கு சூட் ஆகுதுன்னு பாருங்கள். சரியா? அதான் நான் திரும்ப சொல்கிற மாதிரி தான். சி போர்டில் 3 அல்லது சி போர்டில் பார்த்தீங்கன்னா 0 அல்லது 4 அது மட்டும் கேரண்டி. சி போர்டில் 0 அல்லது 4 உங்கள் கணக்கில் வந்தால் பாருங்கள். இன்றைக்கி நம்ம 3 அல்லது 4 சொன்னால் 3 வெற்றியே சூப்பராக வந்துருச்சு. 2 போர்டு தான் கொடுத்தோம், சக்குன்னு தூக்கியாச்சு. இதுதான் நான் கொடுத்துருக்கேன். மற்றபடி இதில் ரொம்ப சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை நண்பர்களே. இவ்வளோ இதில் பாரு, இங்கே இருக்குது பாரு, இந்த பாரு இங்கே பூசு, இங்கே பாரு இங்கே பூசு, இங்கே பாரு இங்கே பூசுனா அதெல்லாம் ஒன்றும் பூச வேணாம். எல்லா இடத்துலையும் பூசணும்னா சீக்கிரம் நமக்கு நட்டந்தமாக தான் போய் நிற்கும். நீட்டாக ஒரு 3 செட்டு அவ்வளோதான். அப்படி மிஞ்சி போச்சா, இப்போ நம்ம கொடுத்த இந்த ஒரு உதாரணத்துக்கு 070, இந்த 870 இல்லை 474 இதில் ஏதாச்சும் நாளைக்கு டிஆர்லேயோ இல்லை அதுக்கு முன்னாடி வந்த ரிசல்ட்டையும் அடிச்சிட்டான்னா தான் நம்ம கொஞ்சம் பயப்படணும். ஆஹா, நம்ம கணிச்சதை ஏற்கனவே வச்சுட்டான்டா அப்படிங்கும்போது இதுக்கு அடுத்த கட்டமாக நம்ம என்ன செய்யணுமோ அதை வந்து 2:30 மணிக்கு மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் கூட நம்ம கொடுப்போம். நான் கேலுக்கு வந்து 150 ரூபா தான் சார்ஜ் பண்ணுறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் 3D நம்பர் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வாங்கிக்கோங்க. சரியா? நாலுலேருந்து தான். டிஆருக்கு வந்து 6 மணி 8 மணி சோகம் மட்டும்தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதுவும் ஒன்லி ஆல் போர்டு மட்டும்தான். அதுக்கு வந்து நான் வெறும் 100 ரூபா தான் சார்ஜ் பண்ணுறேன். விருப்பம் இருக்கிற நண்பர்கள் நீங்கள் வரலாம். சரியா? வாட்ஸ்அப் நம்பர் நம்ம இதில் இருக்குது, இருந்தாலும் நான் திரும்பி கொடுக்குறேன். பாருங்கள், உங்களுக்கு ஓகேனா விருப்பம் இருந்தால் வாங்க. சரியா? இதான் என்னோடய நம்பர், பார்த்துங்க. ஒன்லி கேஎல் பர்சன்ஸ் ஒன்லி. சரியா? விருப்பம் இருந்தால் நீங்கள் இந்த நம்பருக்கு கெஸ்ஸிங்க்கு வாங்கிக்கலாம். சரியா? இவ்வளோ தான் நான் கொடுத்துருக்கேன். ரொம்ப நான் உங்களை போட்டு ஐயோ என்னை போட்டு குழப்பாது ஜி அப்படிங்கிற மாதிரிலாம் நான் உங்களை கொண்டு வந்து பாலுங்கலத்தில் தள்ள விரும்பலை நண்பர்களே. சரிங்களா? இந்த வருங்க இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், ஜஸ்ட்டு சொல்கிறேன், அவ்வளோதான். நான் சொன்னேன் நேற்று, நண்பா இதில் இப்படி இருக்கும், இந்த மிஷின்லேருந்து இப்படி வச்சா 554 இதெல்லாம் வரும், அதெல்லாம் வைக்காதீங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி தான் இன்றைக்கி சொன்ன மாதிரி நடந்துச்சுங்களா? அதுதான். இதில் 1 2 3 இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 1க்கு 7, 2க்கு 9, 3க்கு 1, 791 நினைப்பீங்க. ஆனால் பெண்டிங் நம்பரில் என்னமோ 7 இருக்கிறது வாஸ்தவம் தான், பி போர்டில் 9 இருக்கிறது வாஸ்தவம் தான், சி போர்டில் 0 அப்படிங்கும்போது உங்கள் கணக்கில் வந்தால் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். 790 ஒரு செட்டை எடுத்துங்களேன். 790 ஓகேவா? சரி, இப்போ அதே மாதிரி 1 2 3 405 405 உங்கள் கணக்கில் திரும்பி சொல்கிறேன். 405 திரும்பி ஒரு செட்டு நம்மளுக்கு வந்து 4க்கு
ஏன்னா நேற்று வந்து 4 நம்மளுக்கு இதில் ஏ போர்டில் 4, இன்றைக்கி வந்து 1. சப்போஸ் ஒரு வேளை திருப்பி 1க்கு 4 வச்சு இன்றைக்கி வந்து 2க்கு 0 வச்சு சி போர்டில் 3க்கு 5 வச்சானாலும் வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இதுதான் என் கெஸ்ஸிங்கில் இருக்குது. இதை வந்து நான் தெளிவாக இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன். சரியா? இப்போ நான் மொத்தமாக எடுக்கிறது ஏபிசியில் உங்கள் கணக்கில் வந்தால் மட்டுமே திரும்ப சொல்கிறேன். 070 870 474 790 405. அவ்வளோதான். உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க. சி போர்டு வந்து 0 அல்லது 4, அவ்வளோதான். ஆல் போர்டு 0 4 முடிஞ்சிச்சு வேலை. உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க. திரும்ப அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகேவா? மென்மேலும் கண்டிப்பாக வெற்றி வாங்குவோம். நான் கொடுக்குற கெஸிங்லாம் பாருங்கள், நிறையா கொடுக்கல, நான் கம்மியாக கொடுக்குறேன். அதில் சி போர்டு உட்காந்துருந்தது. நேற்றும் சரி நான் சொன்ன மாதிரியே சி போர்டில் நான் 8 நண்பர்களேன்னு சொன்னேன். அதே மாதிரியே நான் கொடுத்துருந்த வீடியோ நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கும் தெரியும். சரிங்களா? நேற்று நான் என்ன பண்ணேன், 2 அல்லது 3 கொண்டு வந்துட்டான். இப்போ நாளைக்கு என்ன சொல்லியிருக்கேன், 0 வரும்னு சொல்லியிருக்கேன். அதையும் பார்த்துருவோம். ஓகேவா? வெற்றி கண்டிப்பாக உங்களிடம் இருக்குது. இதை வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு அதிகபட்சமாக ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான வெற்றியோட மறக்காமல் உங்களை சந்திக்கிறேன். லைக், சப்ஸ்கிரைப். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.